இதில் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் எதிர்பார்த்த அளவு பிரகாசிக்கவில்லை. ஒருவேளை பழி வாங்குறாரோ விராட் கோலிக்கும் கௌதம் காமிற்கு இடையில நடைபெற்ற ஐபிஎல் சண்டையை வச்சும் அதே நேரத்தில் ரோஹித் சர்மா கேப்டன் ஆன போது கௌதம் காமிற்கு இடையில் ஏற்படும் முரண்பாடு இதெல்லாம் சேர்த்து வச்சு கௌதம் காம்பீர் பழி வாங்குறாரு மகிரன். ஆனால் கௌதம் கம்பீரை பொறுத்தவரையில் அவர் பயிற்சியாளராக இருந்து கொண்டு செயற்படுகிற விதம் சரியில்லை என்று சொல்லி இந்திய முன்னாள் வீரர்கள் கூட கருத்துக்களை வெளிப்படுத்த தொடங்கியிருக்கின்றனர். Commentary Box, a sports podcast. சக்தியின் பாட்காஸ்டோடு இணைந்து கொள்கிறோம். ராஜ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்க மயூரன். என்ன நடக்குது? விராட் கோலி, ரோஹித் சர்மா, கௌதம் காம்பீர் பெரிய குழப்பம் அணிக்குள்ள போயிட்டு இருக்கு. நீங்களும் பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்க. என்ன செய்யறது? பெரிய எதிர்பார்ப்போடு சென்றார்கள். ஆனால் முதலாவது போட்டியில் ஏமாற்றமாக அமைந்தது. மழையும் கொஞ்சம் இந்தியாவுக்கு சாதகமாக அமையலை. முதலாவது போட்டி ஒரு நாள் போட்டியை பொறுத்தவரையில் 50 ஓவர்கள் போட்டி 49 ஓவர்களாக குறைக்கப்பட்டு அதன் பின்னர் 35 ஆகி பிறகு 26 ஓவர்கள் கொண்ட போட்டியாக நடைபெற்றது. இதில் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் எதிர்பார்த்த அளவு பிரகாசிக்கவில்லை. அப்போ கௌதம் காம்பீர் செய்து சரிதானே? அவங்க ரெண்டு பேரும் ஃபோம் இல்லை, நான் டீம்லையும் சேர்க்கணும்னு அவர் சொன்னது சரிதானே? அதான், ஒரு போட்டியை வச்சு நீங்கள் இப்படி எல்லாத்தையும் சொல்லப்படாது. கொஞ்சம் அப்படி இல்லை, போட்டியும் பார்க்கணும். அப்படி இல்லை, நீ கரண்ட்டாக அவங்க விளையாடுறத வச்சு தான் டிசைட் பண்ண. 2 பேருக்கும் 36க்கு மேலே வயசாகுது. அவங்க டீம்ல இருந்து என்ன பிரயோசனம் அப்படின்னு கௌதம் காம்பீர் கேட்கிறாரு. சரி, கௌதம் கம்பீர் கேட்டாலும் கௌதம் கம்பீருக்கும் விராட் கோலி, ரோஹித் சர்மா ஆகியோருக்கும் இடையில் ஒரு கருத்து முரண்பாடு இருப்பதன் காரணமாக அவர்கள் இந்த பயிற்சி போட்டிகளின் போது கூட அல்லது ஆஸ்திரேலியா சென்ற பின்னர் கூட பேசவில்லை என்று சொல்லி ஒரு பேச்சு மாடிப்படுகிறது. அதான் என்னென்னு மயிரன் ஒரே ரூமுக்குள்ள ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ள இருந்து பேசாமல் இருக்க முடியும்? ஏதோ மனக்குழப்பங்கள் இருக்கிறது. அந்த குழப்பங்களை வெளியில் சொன்னால் தான் தீர்வுகள் கிடைக்கும். ஆனால் கௌதம் கம்பீரை பொறுத்தவரையில் அவர் பயிற்சியாளராக இருந்து கொண்டு செயற்படுகிற விதம் சரியில்லை என்று சொல்லி இந்திய முன்னாள் வீரர்கள் கூட கருத்துக்களை வெளிப்படுத்த தொடங்கியிருக்கின்றார். ஒருவேளை பழி வாங்குறாரோ விராட் கோலிக்கும் கௌதம் காம்பீருக்கு இடையில நடைபெற்ற ஐபிஎல் சண்டையை வச்சும் அதே நேரத்தில் ரோஹித் சர்மா கேப்டன் ஆன போது கௌதம் காம்பீருக்கு இடையில் ஏற்படும் முரண்பாடு இதெல்லாம் சேர்த்து வச்சு கௌதம் காம்பீர் பழி வாங்குறாரு மகிரன். அப்படி பழி வாங்கி புதிய வீரர்களை கொண்டு வர வேண்டும் என்ற முனைப்பு காட்டுகிறார். குறிப்பாக அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், அதே போன்று ஜெய்ஸ்வால் இவர்களை ஒரு நாள் போட்டிகளுக்கு களமிறக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்புக்காக கூட இது இருக்கலாம். எதப்படியாக இருந்தாலும் முதலாவது போட்டியில் சுப்மன் கில் தலைமையிலான இந்திய அணி தோல்வி அடைந்திருக்கிறது. சுப்மன் கில் தலைமையிலான இந்திய அணி 3 விதமான போட்டிகளிலும் அவர் தலைமைத்துவம் ஏற்ற போது டெஸ்ட் கிரிக்கெட்டுகள், ஒரு நாள் போட்டி, இப்போது T20 போட்டிகள் என்று 3 விதமான போட்டிகளும் தோல்வி அடைந்திருக்கிறது. முதலாவது போட்டியிலே அணி தலைவராக இருந்த முதலாவது போட்டியிலே 3 ஃபார்மேட்டிலும் அவர் தோல்வி அடைஞ்சிருக்கார். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம், இப்போ விராட் கோலியும் இப்போ கௌதம் காம்பீருடைய அந்த பேச்சுக்கு சொன்ன மாதிரி அவங்க ஒழுங்காக ஃபார்மில் இல்லை அப்படி இப்படின்னு சொன்ன மாதிரி இவரும் நேற்று அந்த நடந்த போட்டியில் வந்து டக் அவுட் ஆகியிருந்தார். 39வது தடவையாக சர்வதேச போட்டிகளில் டக் அவுட் ஆகியிருக்கிறார். 39 விராட் கோலி டக் அவுட் 3வது இடத்துல இருக்கிறார் இந்திய அணியை பொறுத்தவரையில். அதுக்கு முதல்ல ஜாகிர் கான் இருக்கின்றார், வேறு இன்னொருவர் இருக்கின்றார். அதுக்கு பிறகுதான் இஷாந்த் சர்மா, அதுக்கு பிறகு இப்போது விராட் கோலி. எது எப்படியாக இருந்தாலும் இந்தியாவுக்கு முதலாவது போட்டி ஏமாற்றம். ஆஸ்திரேலிய அணியில் பல இளம் வீரர்கள் வந்திருந்தார்கள், பிரிச்சு மேய்ஞ்சிருந்தாங்க. பந்து வீச்சாளர்களும் சரி, அனைத்தலைவரான மிச்சல் மார்ஷ் ஆரம்பத்திலிருந்து போட்டி முடியும் மட்டும் இருந்து நல்ல ஒரு இன்னிங்ஸை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஆனால் அந்த போட்டி நீங்கள் பார்த்தா தெரியும், அந்த பவுன்சிங் பிச் ஒவ்வொரு பந்தும் பவுன்ஸ் ஆகி மேலே வந்து கொண்டிருந்தது. அதில் இந்திய வீரர்கள் உண்மையாகவே தடுமாறி இருந்தார்கள். அதில் மிச்சல் ஸ்டாக்கின் பந்து வீச்சு ஒரு ஆட்டமிழப்பின் போது வீசப்பட்ட பந்து 176.5 கிலோமீட்டர் போனதாக பேசப்படுகிறது. ஆனால் சரியாக உறுதியாக அது கணிப்பிடப்படவில்லை. அதை நான் உங்கள்கிட்ட நீங்கள் தான் நிறைய செட்ஸ் எல்லாம் எடுத்து கொண்டு வரீங்க, அது உண்மையாயிரம் சோய்பாக்தார் ரெக்கார்ட் உடைச்சமாய் தான் தெரியுது. ஆனால் சரியாக இன்னும் அதை நானும் தேடி பார்த்து கொண்டு தான் இருக்கிற ஊர்ஜிதமாகவில்லை. ஒஃபிஷியலாக இன்னும் அறிவிக்கவில்லை. ஆனால் சில வீடியோ தரவுகளில் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது உண்மையானதா என்பது இன்னும் கொஞ்சம் சர்ச்சையாக தான் இருக்கிறது. அடுத்த முறை பேசுகிற போது இன்னும் நாங்கள் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு சொல்லுவோம். அதே நேரத்தில் இப்போ அஜித் அகர்கர் அவர் தான் செலெக்ஷன் கமிட்டி தலைவராக இருக்கிறார் இந்திய அணியினுடைய. அவருக்கும் விராட் கோலிக்கும் ரோஹித் சர்மாக்கு இடையில பழைய தண்டை சகராறு இருப்பதா நாங்கள் அறிய கிடைச்சிருக்கோம். நீங்க அடிக்கடி மீட் பண்றீங்க, நீங்க என்ன நடக்குது? குறிப்பாக அஜித் அகர்கருக்கும் இந்த அணியில் ஒரு நம்பிக்கை இல்லை, விராட் கோலி ரோஹித் சர்மா மீது நம்பிக்கை இல்லை. அதே போல முகமது ஷமி நல்ல உடற்தகுதியோட இருந்தும் கூட அவரை கூட்டிக் கொண்டு போகவில்லை. என்ன காரணம்? இது ஒரு பழிவாங்கல் மாதிரி தான் தெரியும். ஏன்னு சொன்னா முகமது ஷமி அண்மையில் உள்ளூர் போட்டிகள் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார், சிறப்பாக விக்கெட்டுகளை கைப்பற்றி கொண்டு 7 விக்கெட்டை கைப்பற்றினார் ஒரு ரஞ்சி கோப்பை போட்டி. அதுபோல ஹர்ஷித் ராணா கொண்டு போறாங்க, அவருக்கு வாய்ப்பே இல்லை, ஆனால் அணியில் இருக்கிறார். நீங்க அப்படி சொல்லாதீங்க. ஹர்ஷித் ராணா மேல நீங்க தவறு சொன்னா கௌதம் காம்பீர் ரசிகர்கள் கோச்சு கொள்வார்கள். என்ன திறமையான ஒரு வீரர், அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார். என்ன வேணாலும் ஏசுங்க, ஆனா ஹர்ஷித் ராணாவை நீங்க ஏசாதீங்க. அதே போல ஹர்ஷித் ராணாவும் அண்மையில் ஒரு கருத்தை வெளிப்படுத்திக்கிறார். இந்த திறமை மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, யார் என்ன பேசினாலும் பேசட்டும் என்ற மாதிரி ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். எதப்படியாக இருந்தாலும் முதலாவது போட்டியில் தோல்வி. இப்போ 23ஆம் தேதி நடைபெற இருக்கிற போட்டியில் என்ன நடக்கும்? ஆஸ்திரேலியா வெற்றி பெற்று தொடரை தன்வசப்படுத்துமா?
தன் வசம் படுத்து மாதிரி தான் தெரியுது. என்னென்னு சொன்னால் அடிலைட்டில் நடக்க போகிற போட்டி இல்லையா, அடிலைட் சும்மாவே பவுன்சிங் பிச்சாக தான் இருக்கும். சிலவேளை இந்த தொடரில் வந்து இந்தியா அணி தோல்வி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இருவருக்கு இது இறுதி தொடராக அமைய போகுது, அது எந்த விதமான கேள்விக்குறியும் இல்லை. அதே வேளையில் சுப்மன் கில்லுக்கும் அவரது தலைமைத்துவத்துக்கு மிக முக்கியமான ஒரு தொடர். இதில் சாதிக்க தவறினால் கொஞ்சம் அவருக்கு மனதளவில் ஒரு தாக்கம் இருக்கும். தாக்கம் இருக்குமா, இது ஒரு பயிற்சி தொடர் அவருக்கு அமையுதா? பயிற்சி தொடராக அமையலாம், பார்க்கலாம். சரி, இனி எப்படி நாகராஜ் இலங்கை மகளிர் அணியை பற்றி பேச வேணும். ஆண்கள் அணி பேச மாட்டீங்களா? ஆண்கள் அணிக்கு இப்போது போட்டிகள் இல்லை தானே. நிறைய கல்யாணத்தில் கலந்து கொள்றாங்க, வடிவா உடுத்திட்டு பார்க்கும்போது ஹாலிவுட் ஆக்டர்ஸ் மாதிரி தான் இருக்கிறாங்கன்னா எல்லாரும். நம்மடாக்கல நீங்கள் அப்படி பேசக்கூடாது, சரியா? இல்லை, வடிவானாக்கள் தான். சந்தோஷமா இருக்கு. இலங்கை மகளிர் அணியின் சமர் அத்தப்பத்து இல்லாவிட்டால் இலங்கை அணி நிலைமை எங்கேயோ போய் முடிஞ்சு. மயூரன், நீங்க அதை ஒரு வடிவா சொல்லணும். இங்கிலீஷ் கமெண்டேட்டர்ஸுக்கு வந்து சாமரி அத்தப்பத்து அழகா சொல்லணும். அவங்க எப்படி சொல்றாங்க? சாமரி அத்தப்பத்து, சாமரி அத்தப்பத்துன்னு சொல்லும்போது நானும் யோசிச்சேன் வேற யாரோ புதுசா வந்திருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி. ஆனால் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியின் போது மிக சிறப்பாக கடைசி ஓவரை தானே பந்து வீச ஒரு தைரியம் வேணும். என்ன, அணி தலைவியாக தானே பந்து வீச வந்து அந்த ஓவரில் 4 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டன, ஒரு ரன் அவுட் உட்பட. மிக சிறப்பாக அந்த போட்டியில் பங்களாதேஷ் மகளிர் அணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தது. மயூரன் 6 பந்துகள் 9 ஓட்டங்கள் ஒரு நாள் போட்டியில் இலகுவாக அடிக்கக்கூடிய ஒரு ஓட்டை தான். அதில் முன்னுக்கு சாமரியாத்த போது பந்து வீச வரதுக்கு முன்பு அணி மற்ற வீராங்கனைகள்லாம் வந்து ஏதோ பேசி கொண்டிருப்பாங்க. இவரை ஏசுற மாதிரி ஒரு வீடியோ நான் பார்த்தோம். நீங்க உண்ட வேலையை பார்த்துருப்போம், நான் பார்த்து பழைய இடங்கள் உங்களோட ஸ்தானங்களுக்கு போயிடுங்க, நான் பந்து வீசுறேன். சரி, அவர் ஏசில தானே, அதாவது அணியா கடைசி நேரம் டென்ஷன் தானே பேசி மிக சிறப்பாக ஒரு வெற்றியை அணிக்கு பெற்றுக் கொடுத்தா. இது இலங்கை அணி பெற்றுக் கொண்ட முதல் வெற்றி என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நடைபெறுகின்ற போட்டிகள் எல்லாமே மழையினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு புள்ளிகள் தான் கிடைத்தது. இப்போ இலங்கை அணி அரையிறுதிக்கு போகுமான்ற கேள்வி இருக்கிறது. முதல் நாங்கள் போகாதுன்னு சொன்னோம், இப்போது கேள்வி வந்திருக்கிறது சொன்னால் இந்திய மகளிர் அணி அண்மைய போட்டிகளில் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக இங்கிலாந்துக்கு எதிராக பெற்ற தோல்விகளின் மூலமாக இந்திய அணி அரையிறுதிக்கு செல்வதா என்பதில் இப்போது சிக்கல் வந்திருக்கிறது. உண்மையாகவே இந்திய மகளிர் அணிக்கும் நியூசிலாந்து மகளிர் அணிக்கும் இடையில் நடைபெறுகின்ற போட்டியில் எந்த அணி வெற்றி பெறுகின்றதோ அந்த அணி அரையிறுதிக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. பங்களாதேஷுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்ல, பங்களாதேஷ் வெளியேறிட்டு நீ வாய்ப்பு இல்லை. பாகிஸ்தான் அணிக்கு தான் வாய்ப்பு. பாகிஸ்தான் அணிக்கு வாய்ப்பு. பாகிஸ்தான் அணிக்கும் இலங்கை அணிக்கும் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்று ரன் ரேட்ல முன்னுக்கு வந்தால் தான் ஒரு வாய்ப்பு இருக்கு. நடக்குமா? ஆனால் நியூசிலாந்து இந்திய அணிகள் அதற்கான தகுதியை பெற்றுவிடும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அந்த போட்டியில் யார் வெற்றி பெறுவான்னு சொல்றீங்க? நியூசிலாந்து மகளிர் அணியா, இந்தியா மகளிர் அணியா? நியூசிலாந்து வெற்றி வாய்ப்பு அதிகம் போல தான் எனக்கு தெரிகிறது. இம்முறை ஆசிய அணிகள் அரையிறுதிக்கு செல்வது கொஞ்சம் கஷ்டம் போல தான் தெரியுது. சில இந்திய ஆடுகளங்களை பொறுத்தவரையில் இந்திய அணிக்கு சாதுவாக அல்லது ஏதுவாக அமைச்சிருந்ததா ஒரு குற்றச்சாட்டும் வந்தது. ஆஸ்திரேலியா அணியுடன் போட்டியில் 330 ஓட்டங்கள் பெறப்பட்டது. இங்கிலாந்து அணியுடன் போட்டியில் 279-80 ஓட்டங்கள் பெறப்பட்டது. ஒருவேளை இந்திய அணிக்கு சாதகமாக இதை அமைச்சிருப்பாங்களோ ஜெய்ஷா அப்படின்னு நான் சொல்லலை, ரசிகர்கள் சொல்றாங்க. இது எப்படியா இருந்தாலும் போட்டி முடிஞ்சது தானே, வேலை இல்லை. சரி, அப்படி நாங்கள் வருவோம் எங்கன்னு சொன்னா பாகிஸ்தான் பக்கம் வரலாம். அதுக்கு நான் கதைக்க வரல, நீங்க மட்டும் கதைங்க. பாகிஸ்தான் என்ன நடக்குது, யார் கேப்டன் ஒன்றுமே எனக்கு தெரியல. மாறி மாறி அணித்தலைவரையும் பயிற்சியாளர்களையும் கிரிக்கெட் நிர்வாகத்தையும் மாற்றி மாற்றி பார்க்குறாங்க. எப்போதாவது ஒரு போட்டியில் வேலை செய்யுது. இப்போ தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாவது போட்டியில் ஓரளவு வெற்றி பெற்றாங்களோ, அது நோமினலியின் பந்து வீச்சினால் தான் வெற்றி பெற்றது. அவருக்கு வயசு 40 வயதாகிறது. ஆனால் கலக்கி கொண்டிருக்கின்றார் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் 10 விக்கெட்டை கைப்பற்றி கொண்டார். அண்மை காலங்களில் மிக சிறப்பாக பாகிஸ்தான் டெஸ்ட் வெற்றிகளை பெறுவதற்கு அவரது பந்து வீச்சு தான் காரணம். ஆனால் அவருடைய வயசு அப்படின்னு சொல்லும்போது பாகிஸ்தான் அணியில் ஒரு பொதுவான குற்றச்சாட்டு இருக்குது. நாங்கள் குற்றச்சாட்டு முன்வைக்கல, வயது கூடினாக்களை வயது குறைந்த மாதிரி காட்டி சர்வதேச போட்டிகள் ஆட வைக்கிறாங்களோ அப்படி என்று நாங்கள் கேட்கல, நிறைய பேர் கேட்குறாங்க. உண்மையாக ஆனால் அப்படி இல்லை, உண்மையான வயசு தான். இருந்தாலும் அவர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி விளையாட வந்தது கிட்டத்தட்ட 32 வயசுக்கு பிறகு தான் வந்திருக்கிறார். 32 வயசுக்கு பிறகு அப்படி வந்தவர் சாதித்திருக்கிறார் என்பது இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இப்போது பாகிஸ்தான் அணியின் ஒரு நாள் போட்டி அணித்தலைவரை மாற்றியிருக்கிறார்கள். முகமது ரிஸ்வானை தூக்கி ஷைன் ஷா ஆஃப்ரிடியை கொண்டு போட்டிருக்காங்க. திருப்பியுமா 6 மணில இருந்தா? குறிப்பாக ஷைன் ஷா ஆஃப்ரிடி ஏற்கனவே T20 தொடருக்கு T20 அணித்தலைவராக இருந்து அதில் சாதிக்கவில்லை என்று தான் மாற்றினார்கள். மீண்டும் கொண்டு வந்து போட்டிருக்கிறார்கள். முகமது ரிஸ்வானுக்கும் பாகிஸ்தான் கிரிக்கெட்டுக்கும் ஏதோ ஒரு உட்பூசல் இப்போது வெடித்திருக்கிறது. உண்மையாகவே ஒழுங்கான பிளானிங், திட்டமிடல் இல்லாட்டி என்ன நடக்கும் என்பதுக்கு சிறந்த உதாரணம் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் போர்டும் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டும் தான். அடிக்கடி மாற்றி கொண்டிருக்கிறாங்க. மாற்றாத ஒரே விஷயம் பாகிஸ்தான் என்னுடைய பெயர் இல்லையா, மற்ற எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. அதே வேளை இப்ப கிரிக்கெட் சபைக்குள்ளும் ஏதோ மாற்றங்கள் வரப்போவதா அறிய முடிகிறது. இந்தியாவில் யாரும் வரப்போறாங்களா? இல்லை. அதே வேளை இன்னொரு விஷயத்தை சொல்லணும் ராஜ். இப்போ பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானின் எல்லைகள் மீது அண்மையில் ஒரு தாக்குதல் நடத்தியதன் காரணமாக உள்ளூர் வீரர்கள், ஆப்கானிஸ்தான் வீரர்கள் 3 பேர் கொல்லப்பட்டார்கள். இதன் காரணமாக நவம்பர் மாதம் இலங்கை, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் பங்கு பெற்ற இருந்த ஒரு நாள் தொடரிலிருந்து T20 தொடரிலிருந்து ஆப்கானிஸ்தான் தான் பங்கு பெற்ற மாட்டேன் என்று வெளியேறிவிட்டது. உண்மையாகவே ரஷீத் கான் அவர்களும் ஒரு இரங்கல் செய்தியை வெளியிட்டிருந்தார். பாகிஸ்தான்
பாகிஸ்தான் எனக்கு இன்னொரு நாடு மாதிரி இருந்தாலும் அவர்களுடைய செயல் என்னை ரொம்ப பாதிச்சிட்டு அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய PSL போட்டிகளை தான் இனி ஆட போவதில்லை. அதே நேரத்தில் சோஷியல் மீடியால இருந்தும் அந்த அணியினுடைய பேரை தூக்கியிருக்காரு. அதே வேளையில் இப்போது ஆப்கானிஸ்தான் விளையாடாத பட்சத்தில் இப்போது ஜிம்பாப்வே அணிக்கு சொல்லியிருக்கின்றார்கள் வந்து விளையாடுமாறு. ஜிம்பாப்வே அணி ஓம் என்று சொல்லியிருக்கின்றது. ஆனால் இலங்கை அணி இன்னும் முடிவே சொல்லவில்லை, விளையாடுமா இல்லையா என்பது இன்னும் உறுதியாகவில்லை. அதே நேரத்தில் என்னதான் அரசியல் பிரச்சனைகள் இருந்தாலும் பொதுமக்களை கொள்ளுறது, பொதுமக்கள் மீது குண்டுகளை வீசுறது என்பது மிக ஏற்க முடியாத ஒரு விஷயம். அதுவும் உள்ளூர் வீரர்கள் 3 கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். சிறந்த வீரர்கள், உள்ளூர் போட்டிகள் சிறப்பாக விளையாடுகிற வீரர்கள் பலத்த எதிர்பார்ப்போடு காத்திருந்திருப்பார்கள் ஆப்கானிஸ்தான் அணிகள் விளையாட வேண்டும் என்று. அவர்கள் கொல்லப்பட்டது கொஞ்சம் கவலையான விடயம்தான். அதனால் இப்போது ஆப்கானிஸ்தானும் கொந்தளித்திருக்கிறது. இனி என்ன நடக்குமோ தெரியவில்லை, பார்ப்போம். அது அப்படியே நாங்கள் T20 உலகின பக்கம் போனோம் அப்படின்னா மயூரன் என்னது இப்போ 14 அணின்னு சொன்னீங்க, 16 அணின்னு சொன்னீங்க, இப்போ நீங்கள் 20ல் வந்து நிற்கிறீங்க. அப்போது எங்களுக்கு எந்த போட்டி முக்கியம், நாங்கள் எதை பார்க்கறது ஒன்றுமே புரியாமல் இருக்குது. எத்தனை போட்டி நடைபெறும் ஒவ்வொரு நாடுகளுக்கு இடையில். குறிப்பாக இதில் இலங்கையும் இந்தியாவும் வந்து போட்டிகளை நடத்துகின்ற காலத்தில் நேரடியாக தகுதியை பெற்றுவிட்டு தப்பிச்சோம் இல்லையா? ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ், இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, அமெரிக்கா, மேற்கிந்திய தீவுகள் ஆகிய அணிகள் 2024ஆம் ஆண்டு இடம்பெற்ற உலகின போட்டிகளில் இருந்து தான் தரவரிசையில் தெரிவாகி வந்தார். ஆனால் இதில் ஒரு சிக்கல் மயூரன், அமெரிக்காவினுடைய கிரிக்கெட்டை நீக்கம் செய்திருந்தார்கள். ஆனால் T20 போட்டிகள் விளையாடக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அதே போன்று தரவரிசைப்படி அயர்லாந்து, நியூசிலாந்து மற்றும் பாகிஸ்தான் ஆகிய அணிகள் முன்னேறி இருக்கின்றன. அதுக்கு பிறகு தகுதி சுற்று போட்டிகளின் அடிப்படை பார்க்கின்ற போது கனடா, இத்தாலி, நெதர்லாந்து, நேபாள், ஓமான், UAE, நமீபியா, ஜிம்பாப்வே ஆகிய அணிகள் தகுதி பெற்று இப்போது T20 உலகின போட்டிக்கு வந்திருக்கின்றன 2026ஆம் ஆண்டு. இப்போ சின்ன சின்ன அணிகள் மோதும் போது போட்டியினுடைய சுவாரஸ்யம் குறையாது. நாங்கள் ஆசிய கிண்ணத்திலே நாங்கள் பார்த்துருந்தோம் இல்லையா? அந்த T20 சுவாரஸ்யம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? இருந்தாலும் அந்த அணிகளும் ஏனைய அணிகளோடு விளையாடி கொஞ்சம் பலம் பெற்றால் தான் எதிர்காலத்தில் சாதிக்கக்கூடியதாக இருக்கும், கிரிக்கெட்டை வளர்க்கக்கூடியதாக இருக்கும். அதன் அடிப்படையில் இந்த போட்டிகள் சிறப்பாக இருக்கும் 2026ஆம் ஆண்டு என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நான் இப்பவே அடிச்சு சொல்றேன், இலங்கை அணி இறுதி போட்டிக்கு வரும். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொன்ன அந்த ஆர்வம் பள்ளிக்கூடம் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் இந்த பாட்காஸ்டை இதோடு நிறைவு செய்யலாம் நினைக்கிறோம். இலங்கை அணின்னு சொன்னா மயூரன் நிறைவு செய்யறார். அப்படி இல்லை, எனக்கும் பிடிச்ச அணி தான் இலங்கை அணி, எல்லோருக்கும் பிடித்த அணி. உண்மையா வாய்ப்பு இருக்கு மயூரன், எங்கட மைதானத்தில் நடக்கிறபடியா கட்டாயம் வாய்ப்பு இருக்கு. கப்பை அடிச்சு தூக்குங்க, நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம். அதுக்கு முதல் இலங்கை மகளிர் அணி அரையிறுதி போட்டிக்கு வர வேண்டும் என்பது எங்கள் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எது எப்படியோ கிரிக்கெட்டில் எதையுமே நாங்கள் சொல்லிவிடலாம், ஆனால் நடப்பது தலைகீழாக இருக்கும். உண்மையான விஷயம். மீண்டும் ஒரு பாட்காஸ்டில் சந்திப்போம். வணக்கம், நன்றி. அதுக்கு முதல்ல இந்த பாட்காஸ்ட்டை கேட்டு உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. எந்த கருத்தாக இருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட் பண்ணுங்க. அதை நாங்கள் வரவேற்க தயாராக இருக்கலாம். சரி, அடுத்த பாட்காஸ்ட்டில் சந்திக்க விடைபெறுவது SMR ராஜ்குமார். நன்றி. CK மயூரன். வணக்கம்.